ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையல். இன்றைக்கி நம்ம ரேவதி சமையலில் ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒயிட் ரைஸ், தோசை, இட்லி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையே வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். 3 உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி வேக வைக்க போகிறோம். உருளைக்கிழங்குக்கும் மட்டனுக்கும் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு இதையும் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து தட்டி வச்சுருக்கேன். இதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விடுங்க. எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்ட அப்புறம் நம்ம குக்கர் வந்து மூடிடலாம். இப்போ நம்ம வெயிட் போட்டுடலாம். இது வந்து 6 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கறி வந்து வெந்துகிட்டே இருக்கட்டும். சைடில் வந்து குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை வச்சுருக்கிறேன். இதையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வதங்கி வரணும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை வந்து என்ன போகணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ண போதும். இப்போ வந்து நமக்கு கேஸ் வந்து இறங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கறிலாம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் இருக்க உருளைக்கிழங்குலாம் வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து எல்லா உருளைக்கிழங்கையும் இப்போ ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டேன். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இந்த வேக வச்சுருக்க அந்த கறியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு வந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்தா தான் வந்து மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு சொல்லிவிட்டு. ஆல்மோஸ்ட் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இப்போ ஒரு பிளேட் போட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் கசகசை எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கசகசா வந்து சேர்த்துக்கிறேன். கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு வந்து நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வந்திருக்கு. சைட்லலாம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கசகசா வந்து சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக சேர்க்குறோன்னா குழம்பு வந்து நல்லா திக்னஸாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இந்த தேங்காய் கசகசா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து குழம்பு கொதிச்சா போதும். அதுக்கு மேலே வந்து கொதிக்க விடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ வந்து 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஃபைனல் டச்சாக வந்து மல்லி இலை வந்து வாசனைக்காக தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு வந்து ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.